ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு. அதாவது நம்ம முத்துக்குமரன் அண்ட் அந்த பக்கம் ஜாக்லின் இவங்களாம் வந்து டீமாக பிரிஞ்சு கொஞ்சம் சமைக்க தெரிஞ்சவங்க சமைக்க தெரியாதவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக வந்து பொங்கலை வந்து சமைக்கணும். பொங்கலை வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு பொங்க வைக்கிறாங்கன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த பொங்கலோட டேஸ்ட்டு, இதுதான் வந்து இன்றைக்கி டாஸ்க்காக வந்துட்டு நம்மளுடைய ராஜு கொடுத்தாப்புல. சூப்பராக போச்சு. இதில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுவும் குறிப்பாக ஜாக்லினோட டீமுக்கு பெரிய ஒரு யமனா வந்து ஜாக்லின் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் எரியவே இல்லை, மழையெல்லாம் பெஞ்சதுனால கட்டணம் நனைஞ்சிருச்சு. அதுலேயே ஃபூட் ஊதி ஊதி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா ஜாக்லின் வந்து தண்ணியை ஊற்றணும் சொல்லிட்டு சட்டியை ஊற்றுனாங்க பாருங்க. சட்டியில் தண்ணி, அதாவது பானையில் தண்ணி விழுது போது பானையில் கொஞ்சம் பக்கத்தில் நெருப்பில் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக வந்து இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறமா செம காண்டாடி திரும்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த பக்கம் நெருப்பு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நம்மளோட முத்துக்குமரன் டீம் செமையாக வந்து கோஆர்டினேஷன் பண்ணி கரெக்டாக அந்த மழையிலேருந்து அந்த பானையை காப்பாற்றி சூப்பராக வந்து அந்த பக்கம் பொங்குச்சு. கரெக்டாக ஏதோ கிழக்கு பக்கம் தான் பொங்கணுமாமே, அதையும் கரெக்டாக பொங்குச்சு. பொங்குன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. இந்த பொங்கல்னாலும் ஒரு சாங் வந்துடும், ஏ பொங்கலை பொங்கல், அந்த சாங்கை போட்டு மகாநதியிலேருந்து போட்டவனும் எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு வந்து எல்லோரும் அப்படியே கை கோர்த்து சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மீறி எல்லோரும் ஒன்றா ஃபேட் பண்ணுற வந்து பிரம்மாண்டமாக வந்து அவர் ஒரு பக்கம் ஆட எல்லாருமே செம்மையாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டு முழுக்க எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சௌந்தர்யா வந்தாங்க, நானும் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டீமில் இன்னும் பொங்கல் வந்து பொங்கவே இல்லை. வந்தபோது கரெக்டாக வந்து பாட்டு நின்று போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களோட டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு பொங்கலும் பொங்கி கடைசியில் அவங்களும் வந்து பொங்கல் கத்தி வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலும் சூப்பராக வந்து பொங்கல் நல்லாவே பொங்குச்சு. பொங்கல் பொங்கி நாங்களும் சாமியை கும்பிட்டு இப்போ வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய வீட்லேயும் நல்லா பொங்கல் பொங்கி நீங்களே சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.